வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த சேனலோட பேர் கண்ணன் டியூஷன் பாயிண்ட். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது காமர்ஸில் 1000 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸு அதோட பார்ட் 2 பார்க்க போகிறோம். வீடியோவுக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், liability of a company secretary is A. contractual only, B. statutory only, C. civil only, D. both contractual and statutory. கம்பெனி செக்ரட்டரியோட லைபிலிட்டி கான்ட்ராக்சுவல் கண்டிப்பாக உண்டு, ஸ்டாச்சுட்டரி அதுவும் கண்டிப்பாக உண்டு. அதனால டி போத் கான்ட்ராக்சுவல் அண்டு ஸ்டாச்சுட்டரிங்கிறது கரெக்டான ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், அண்டர் விச் பிரின்சிபல் ஆல் த ரைட்ஸ் ஆஃப் அன் இன்சூர்டு அண்ட் டிரான்ஸ்ஃபர்டு டு இன்சூரன்ஸ் கம்பெனி ஆஃப்டர் மேக்கிங் பேமெண்ட் ஆஃப் கிளைம்? ஏ. subrogation, B. utmost good faith, C. contribution, D. average class. இதோட ஆன்சர் ஏ சப்ரோகேஷன்ங்கிறது கரெக்டான ஆன்சர். தேர்ட் ஒன், இன் எ மெரைன் இன்சூரன்ஸ் when must the insurable interest exist? A. at the time of making contract, B. at the time of loss of subject matter, C. both at the time of making contract and at the time of loss of subject matter, D. at the time of termination of the policy. மெரைன் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் அட் த டைம் ஆஃப் லாஸ் ஆஃப் சப்ஜெக்ட் மேட்டர் தான் இன்ட்ரெஸ்ட், இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ பி அட் த டைம் ஆஃப் லாஸ் ஆஃப் சப்ஜெக்ட் மேட்டர் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபோர்த் கொஸ்டின், டேபிள் ஏ இஸ் அன் அல்டர்னேட்டிவ் டு ஏ ப்ராஸ்பெக்டஸ், பி ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன், சி மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன், டி நன் ஆஃப் த எபோவ். டேபிள் ஏங்கிறது எப்போ அப்ளிகபிள் ஆகும், எது இல்லைன்னா அப்ளிகபிள் ஆகும்? பி ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் இல்லைன்னா அப்ளிகபிள் ஆகும். ஸோ பி ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபிஃப்த் ஒன், ஏ அண்ட் பி were sharing profits of a business in the ratio of 3:2. They admit C into partnership. Who gets 1/3 of A's share of profit from A, 1/2 half of B's share of profit from B. So half of B, 1/3 of A. The new profit sharing ratio will be, இது ஒரு மேத்தமேட்டிக்கல் கொஸ்டின் தான். 3:2 ஏவோட ஷேரும் பியோட ஷேரும். இந்த ஏவோட ஷேரில் 1/3 சிக்கு போகுது, அதுக்கு அடுத்தது பியோட ஷேரு ½ போகுது. அதனால ஏக்கு எவ்வளோ வரும்? 1/3 போயிடுச்சுன்னா 3 × 1 3 எவ்வளவு? 1 போயிடும். அதனால பாக்கி 2 இருக்கும். பியோடது ½ போயிடுச்சுன்னா 2 × 1/2 அப்படின்னா எவ்வளோ இருக்கும்? 2 இருக்கும். இவனுக்கு எவ்வளோ ஷேர் கிடைக்கும்? 2 ஷேர் கிடைக்கும். அதனால 2:1:2, அதே 5 தான் வரணும் டோட்டல். 2:1:2. ஏ வந்து 1/3 ஏவோட ஷேரில் அப்படின்னா 3 × 1/3 எவ்வளவு? 1 சிக்கு போயிடும், பாக்கி 2 ஏட்ட இருக்கும். பியோடது எவ்வளவு? 2 இருக்குது, அதில் ½ போயிடும். அதனால 1 சிக்கு போயிடும். ஏற்கனவே 1, இப்போ 1, 2 ஆகிடும். பி என்ன ஆகிடும்? 2ல் 1 போச்சுன்னா 1 இருக்கும். ஸோ ஏ வந்து 3ல் 2, சி வந்து பியில் வந்து 2ல் 1, சியில் வந்து புதுசாக 2. ஸோ 2:1:2 is the B is the correct answer.
Sixth one, the life insurance in India was nationalized in the year A. 1870, B. 1956, C. 1960, D. 1966. LIC வந்து நேஷனலைஸ் பண்ணின வருஷம் 1956. B is the correct answer. 7. Memorandum of Association contains A. Objective class, B. Name class, C. Capital class, D. All of the above. மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷனுங்கிறது அப்ஜெக்டிவ் கிளாஸ், நேம் கிளாஸ், கேபிட்டல் கிளாஸ் எல்லாம் சேர்ந்து இருக்கிறது தான். அதனால டி ஆல் ஆஃப் த எபோங்கிறது கரெக்டான ஆன்சர். 8th question, by which of the following methods a company secretary can be removed from his post? முதல்ல கம்பெனி செக்ரட்டரி அப்பாயின்மெண்ட் எப்படி பண்ணுறாங்கன்னு சொன்னோம், அதாவது போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். இப்போ ரிமூவ்டு ஃப்ரம் ஹிஸ் போஸ்ட் எப்படி? ஏ பை பாசிங் எ ரெசல்யூஷன் இன் போர்டு மீட்டிங், பி பை ஆர்டர் ஆஃப் ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனிஸ், சி பை பாசிங் எ ரெசல்யூஷன் இன் ஆனுவல் ஜெனரல் மீட்டிங், டி நன் ஆஃப் த எபோ. எங்கே அப்பாயின்மெண்ட் பண்ணாங்கங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். போர்ட் ஆஃப் டைரக்டர். ஸோ ஏ பை பாசிங் எ ரெசல்யூஷன் இன் போர்டு மீட்டிங் இஸ் த கரெக்ட் ஆன்சர். 9th question, in the absence of a partnership deed, the rate of interest allowed on the partner's loan to the firm is, இந்த drawings எல்லாம் வருது இல்லையா, அதுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட்? சப்போஸ் பார்ட்னர்ஷிப் டீடு இல்லை அப்படின்னாக்க எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்? ஏ 5%, பி 6%, சி 10%, டி none of the above. So B 6% is the correct answer. 10th question, convertibility of the rupee implies, convertibility ருப்பிலேருந்து டாலர், ருப்பிலேருந்து மற்ற கரன்சிலாம் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இம்ப்ளாய்ஸ் ஏ பீயிங் ஏபிள் டு கன்வெர்ட் ருப்பீ நோட்ஸ் இன்டு கோல்டு, அதுவா கன்வெர்டபிலிட்டி? இல்லாட்டி பி அலவிங் த வேல்யூ ஆஃப் த ருப்பீ டு பி ஃபிக்ஸ்டு பை த மார்க்கெட் ஃபோர்ஸஸ், இல்லாட்டி சி freely permitting the conversion of rupee to other major currencies and vice versa. D developing an international market for currencies in India. So convertibility of rupee na major currency யூரோ, யூஎஸ் டாலர், இது எல்லாம் இந்தியன் ருப்பியை கொடுத்து டாலராக மாற்றிக்கலாம், டாலரை கொடுத்து இந்தியன் ருப்பியாக மாற்றிக்கலாம். அதே மாதிரி யூரோ மேஜர் கரன்சியை ஃப்ரீயாக கன்வெர்ட் பண்ண முடியறது. ஸோ அதுக்கு பேர் தான் கன்வெர்டபிலிட்டி ஆஃப் த ருப்பின்னு பேர். அதனால சி ஃப்ரீலி பர்மிட்டிங் த கன்வர்ஷன் ஆஃப் ருப்பி டு அதர் மேஜர் கரன்சிஸ் அண்ட் வைசி வர்சா இஸ் த கரெக்ட் ஆன்சர். 11th question, consider the following statement. 1. Letter of credit cannot be opened by mail. 2. Contract of export of goods and services against payment to be secured partly or fully beyond 90 days are treated as deferred payment export. Which of the statement given above is or are correct? A. 1 only, B. 2 only, C. both 1 and 2, D. neither 1 nor 2. இது லெட்டர் ஆஃப் கிரெடிட் cannot be opened by mail, அது கரெக்டு. அடுத்தது கான்ட்ராக்ட் ஆஃப் எக்ஸ்போர்ட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எகென்ஸ்ட் பேமெண்ட் டு பி செக்யூர்டு பார்ட்லி ஆர் ஃபுல்லி பியாண்ட் 90 days ஆர் ட்ரீட்டட் அஸ் டெஃபர்டு பேமெண்ட் எக்ஸ்போர்ட், அதுவும் கரெக்ட். ஸோ சி போத் 1 and 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். 12th one, redeemable preference shares of rupees 1 lakh are redeemed at a premium of 5%. With this object, equity shares of 40,000 are issued at par. What amount should be transferred to capital redemption reserve account? A. nil, B. rupees 1,05,000, C. rupees 65,000, D. rupees 60,000. So 1 lakh
ரெடியூவபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேரு 1,05% ப்ரீமியம், அதாவது 5% அப்படின்னாக்கா 1,05,000. With this object, equity shares of 40,000 are issued at par. So 1 lakh அந்த 5% ப்ரீமியம் இங்கே 40,000க்கு இஷ்யூ கொடுக்குறாங்க அட் பார். ஸோ இந்த 40,000க்கும் ரெடியூவபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேரோட வேல்யூ 1 lakh. ஸோ 60,000ங்கிறது கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு போகும். இந்த 60,000 தான் போகும், ப்ரீமியம் போகாது. ஸோ கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வுக்கு எவ்வளவு போகும்? 60,000 rupees. D 60,000 rupees is the correct answer. 13th, Dash has been founded to act as permanent watchdog on the international trade. International trade oda watchdog யாரு? A ISRD, B ADS, C WTO, D DIMF. DIMF. So C WTO is the correct answer. 14th, standard costing is a technique of A planning, B organizing, C coordination, D control. Standard costing meant for technique எதுக்காகனா D control is the correct answer. 15, how is profit prior to incorporation treated as? A revenue reserve, B secret reserve, C capital reserve, D general reserve. Profit prior to incorporation அப்படின்னாலே capital reserve தான். So C capital reserve is the correct answer. Thank you very much for watching this video. All the best. இந்த ரெண்டாவது சீரீஸ் MCQ காமர்ஸில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பேஜில் எழுதுங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற அடுத்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் இம்மீடியட்டாக உங்களுக்கு வரும். இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்போஸ் இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கும் தேவைப்படும் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதோட அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ வெரி மச். ஆல் த பெஸ்ட்.